ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். 16/7/2026 அன்று சனி வக்கரம் ஆரம்பித்து அடுத்த 4½ மாத காலம் சனி பகவான் வக்கரகதியில் செல்வார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகள் ஏராளம் உண்டு. நவ கிரகங்களில் குரு பகவான் வந்து சுப கிரகமாகவும் சனி பகவான் வந்து அசுப கிரகமாகவும் சொல்லப்பட்டுள்ளது. குரு பகவான் வந்து ஒரு ராசிக்கு ஒருவருக்கு வருடம் முழுவதும் நற்பலன்கள் கொடுத்து விட போகிறதில்ல. அதே மாதிரி சனி பகவான் வந்து ஒருவருக்கு ஒரு ராசிக்கு வருடம் முழுவதும் கெடுபலன்களை செய்துவிட போகிறதில்ல. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கட்டுப்பாடு உண்டு. சனி குரு செவ்வாய்க்கு கோச்சாரத்தில் 5வது வீட்டில் சூரியன் செல்லும்போது வக்கரம் ஆரம்பித்து 9வது வீட்டில் சூரியன் வரும்போது வக்கரம் முடிகிறது. வக்கர காலம் என்பது அதாவது பின்னோக்கிய பயணம். நேர்கதியில் முன்னோக்கி சென்ற கிரகம் வக்கர காலத்தில் பின்னோக்கி செல்லும். ஒரு மனிதனுக்கு ஒரு ராசிக்காரர்களுக்கு 6 மாத காலம் நல்லா இருந்தால் 6 மாத காலம் பிரச்சனை சிக்கல் வேதனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு. அதே மாதிரி சனி பகவான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி என்னதான் கொடுக்கிறார் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கிறார், திடமான உடலை கொடுக்கிறார், நெஞ்சோரம் பயமற்ற மனதை கொடுக்கிறார், இடியே விழுந்தாலும் பதறாத மனம் கொடுக்கிறார், நோய் கடன் அவஸ்தை அகுமானம் ஒழிச்சு வைக்கிறது மறைச்சி வைக்கிறது சந்தேக குணத்தை கொடுக்கிறார், இறை பக்தியை கொடுக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக சனி பகவான் வந்து கொடுக்கிறார். சனி பகவான் வந்து கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக நடந்து தீரும். கெட்டவன் கெட்டடியில் கிட்டும் ராஜயோகம் என்று முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டவே படிப்பாங்க. அது மாதிரி நவகிரகங்களில் சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது சனி பகவான் வந்து நவகிரகங்களில் தீயக்கோள் தான். கெட்டவன் கெட்டடியில் கிட்டும் ராஜயோகம். கடந்த 6 மாதம் நற்பலன்களை அனுபவித்தவர்கள் அடுத்த 4 மாதம் சற்று கெடுபலன்களை அனுபவிக்கக்கூடிய நிலையாக இருக்கும். கடந்த 6 மாதம் ஒரே கஷ்டமாக இருந்துச்சு, வறுமையாக இருந்துச்சு, பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 4 மாதம் நல்ல சந்தோஷம் செல்வாக்காக இருக்கும். இதுதான் வந்து கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம். ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களை காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். 16/7/2026 முதல் தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி சனி எந்த ராசி வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் வளர்ச்சி அடையும். சனி பார்க்கக்கூடிய இடம்தான் கடுமையான பாதிப்புக்குள்ளாகும். தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் மூலம் ஆடு மாடு வளர்ப்பு பிராணிகள் மூலம் உங்களுக்கு வந்து வளர்ச்சி தான். அதே 4வது வீட்டில் சனி அமர்ந்து 10ஆம் பார்வையால் தனுசுவை பார்வை செய்யும்போது உங்களுக்கு தான் மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம். 4வது வீட்டிலே பாவக்கோள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு கிட்டும் ராஜயோகம் என்றே சொல்லலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கடன் இருந்தால் கடன் குறையும். உடம்புல வந்து நோய் நொடி இருந்துச்சுன்னா, நோய் குறையும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அளவுக்கு வியாதிகள் பலமாக இருந்துச்சுன்னா கூட, இப்போ வந்து படிப்படியாக குறையும். மருந்து மாத்திரை மூலமே அறுவை சிகிச்சை இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம். 6ஆம் இடம் சார்ந்து உங்களுக்கு பிரச்சனை குறையும். இப்போ வந்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை தனுசு ராசி என்பவர்கள் சந்திக்கலாம். புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் இப்படி வந்து எதிர்பார்க்கலாம். 6ஆம் இடம் சார்ந்து உங்களுக்கு வளர்ச்சி. 4வது வீட்டிலே சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுடைய மன எண்ண ஆசைகள், மனதில் இருந்து வந்த வேதனைகள், உடல் ரீதியான இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து படிப்படியாக குறையும். ஜென்ம ராசியை சனி பகவான் வக்கரகதியில் பாரி செய்யும்போது தடை தாமதம் தனுசு ராசிக்கு நீங்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக செயல்படலாம். பணம் சம்பாதிப்பதற்கு உண்டான வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். சனி பகவானுடைய 7ஆம் பார்வை வந்து உங்களுக்கு 10வது வீட்டின் மேல் விழுகிறது. இயந்திரம், வண்டி, வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி தான். வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள், டிரைவர்களாக போயிட்டுருக்கிறேன், புதுசாக வந்து சொந்தமாக வண்டி வாங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சொந்தமாக வண்டி வாங்கலாம். 2 வீலர் கூட இல்லை, நான் வந்து வண்டியே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 2 வீலரு இப்போ வந்து வாங்கலாம். 10வது வீட்டை வக்கர சனி பகவான் பாரி செய்யும்போது 10ஆம் இடம் உங்களுக்கு அதன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இப்போ வந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலைக்கு வந்து ஆட்கள் பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கும். உங்கள் தொழில் வந்து நல்ல வளர்ச்சி அடையும். தனுசு ராசிக்கு வக்கர சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து ராஜ யோகத்தையே தரப்போகிறார். 4வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது எதிர்வரக்கூடிய 4½ மாத காலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான். தனுசு ராசிக்கு 2, 3ஆம் அதிபதி சனி பகவான். 2ஆம் அதிபதி வக்கரகதியில் வரும்போது குடும்ப ஒற்றுமையை நீங்கள் வந்து மேம்படுத்தி கொள்ளணும். இப்போ குடும்பத்தில் வந்து சலசலப்பு, சண்டை சச்சரவு ஏற்படுத்தினீங்கன்னா பிரச்சனையை உண்டாக்கும். 3ஆம் அதிபதி வக்கரகதியில் செல்லும்போது உங்கள் முயற்சிகளை நீங்கள் வந்து மேம்படுத்திக்கணும். இப்போ வந்து எனக்கு என்ன இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு பார்த்துக்கிறேன், நாளான்னைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நாட்களை கடத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். 3ஆம் அதிபதி வக்கரகதியில் செல்லும்போது அடுத்த 4½ மாத காலம் கண்டிப்பாக வந்து யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது 10ஆம் வீட்டை பாரி செய்யும்போது இப்போன்னு கவலைக்கிடமாக கிடப்பவர்கள் கூட இப்போ வந்து உடல் நலம் தேறி எந்திரிச்சு நடப்பாங்க. அந்த அளவுக்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி வக்கர காலம் நல்லா ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லா பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் தொழில் வேலை நன்றாக போகும். கடன் இருந்தால் கடனை கட்டலாம். எதிரிகளுடைய தொல்லை இல்லை. வேலை நன்றாக போகும். வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் உயர்வு கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு வந்து அனைத்து வழியிலும் இந்த சனி வக்கர காலம் தனுசு ராசிக்கு ஒரு முன்னேற்றத்தை தருகிறது. நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது 3ஆம் இடம் சார்ந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். அதாவது இப்போ வந்து ஒரு சிலர் வந்து வீட்டு மனை வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம், புதிதாக சொத்துக்கள் வாங்கலாம், இல்லைன்னா வந்து புதிதாக வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதுக்கெலாம் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றத்தை தரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா உங்களுக்கு தான் 4ஆம் வீட்டில் சனி வக்கரகதியில் வருகிறார். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.